ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம கைமாவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக கைமா வச்சு கைமா மட்டன் கைமா பால்ஸு, மட்டன் வடை இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கைமா வச்சு உப்பிட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ரவை, கைமா, வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ செய்யும் போதே பார்த்துக்கலாம் எப்படி செய்யறதுன்னுட்டு. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. எப்பவுமே கைமா வச்சு மீட் பால்ஸ் செய்கிறோம், கட்லெட் செய்கிறோம். சரி, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு உப்பிட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உப்பிட்டு செஞ்சுன்னு இருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா இதை பார்த்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பிக் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆனது அனியன்ஸ் போட்டோம். அனியன்ஸ் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆறுது வேண்டாம், பிங்கிஷ் ஆனால் போதும். ஏன்னா இது உப்பிட்டு நம்ம செய்யறது. ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா சென்டரில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியே லாங்காக போட்டுக்கோங்க, ஏன்னா பீன்ஸ் போடுறதுனால பச்சை மிளகா இப்படி லாங்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதும் நான் ஒரு 5 to 6 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூ நட் வந்து ஆப்ஷனல் தான், இல்லை நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 minutes இது ஃப்ரை பண்ணலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுன்னு இருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, நான் 1 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 4 to 5 பீன்ஸு, ஒரு குட்டி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதே அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மீட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவோம், கைமா ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வெஜிடேபிளே போட்டு உப்பிட்டு செய்யுங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் அளவு கைமா ஆட் பண்ணிக்கலாம், வித்தவுட் போன். கைமா, வெஜிடேபிள் இதெல்லாம் நல்லா மசாலையில் குக் ஆகட்டும். உப்பு போட்டுக்கலாம். கைமா, வெஜிடேபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஆயிலே இது ஒரு 2 to 3 minutes நல்லா குக் ஆகணும். இந்த கைமாலே கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்க எவ்வளோ தண்ணி விடுது பாருங்க கைமால. அதுலேயே அது ஒரு 2 to 3 minutes குக் ஆகட்டும். பாருங்க தண்ணியை ஊற்றலை, ஆனாலும் அந்த தண்ணி அந்த ஆயிலே அது குக் ஆகின்னு இருக்கு. நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. டைமர் வச்சுட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், ஏன்னா கைமா குக் ஆகணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes டைமர் வச்சு விடலாம். 5 minutes நம்ம டைமர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes டைமர் வச்சேன். டைமர் வச்சுட்டு இப்போ நம்ம இதுலேயே நான் ரவை போட்டுட்டேன், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். 5 minutes ஆனதுமே நம்ம இந்த கைமா வெஜிடேபிளில் ரவை போட்டுட்டேன். நான் எவ்வளோ ரவை போட்டேன்னா ஒரு 250 கிராம் அளவு ரவை போட்டிருக்கேன். இப்போ 1 கப் ரவைனா நம்ம 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 1:3 ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த ரவை கைமா வெஜிடேபிளோடு நல்லா ஃப்ரை ஆகணும். $100 கிராம் கைமா போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேபிள்ஸ் போட்டிருக்கேன், வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு. அதெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதும் ரவை போட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் ரவை போட்டேன், ஸோ இதே கப்பில் 3 கப் அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். 2 கப், 1 கப் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரவையும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கைமா வெஜிடேபிளோட சேர்ந்து அந்த ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்காக தான் நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுனது. அப்புறமா ஃப்ளோ ரவை வெஜிடேபிள் கைமா இதெல்லாம் ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி கைமா போட்டு நீங்கள் ஒன்ஸ் உப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் கைமா, பீஃப் கைமா இது எல்லாத்துலேயுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணலாம். ரவை நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா இப்போ போட்டுக்கோங்க. அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது, உப்பிட்டு ரெடி ஆகிட்ட பிறகு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு தேவைப்பட்டா போட்டுங்க, காரம் தேவைப்பட்டா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கைமா போட்டுது, நல்லா ஒரு ஸ்மெல் வருது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். பிரியாணி மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சேன். உப்பிட் ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். சரிம்மா, உப்பிட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க மெஷர்மெண்ட் 1:3 ரேஷியோவில். அப்போ உங்களுக்கு உப்பிட்டு இந்த பதத்துக்கு இருக்கும். நம்ம கைமா மிஷினில் போட்டுருக்கிறதுனால அது வந்து சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு தெரியும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்குது. இது வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தால் கூட நம்ம ஸ்பெஷலாக இந்த ரெசிபி செய்யலாம். மீட் இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பீட்டுக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி உப்பீட்டில் கைமா போட்டு செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரெசிபியுமே நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். நானே செய்து நானே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணலாம். உப்பிட் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம். கைமா வெஜிடேபிள்ஸ் எல்லாம் போட்டு உப்பிட்டு நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. இந்த கைமா பாருங்கள், நம்மளுக்கு சாப்பிடும் போது தான் அது தெரியும். 100 கிராம் கைமா, 250 கிராம் அளவு ரவை போட்டிருக்கேன். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட், நல்லா சுட சுட நம்மளுக்கு கைமா உப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வாழை இலையில தான் சர்வ் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் பிக்கல் வச்சுருக்கேன், கர்டு வச்சுருக்கேன். ஆஹா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளுக்கு கைமா வெஜிடபிள்ஸ் போட்டு உப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உப்பிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. மறுபடியும் இதே மாதிரி உப்பிட்டு செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பார்த்துடலாங்களா? கைமா வெஜிடேபிள் உப்புமா எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் செய்து சாப்பிட்டு தான் எனக்கு சொல்லணும். உண்மையிலே இது நான் சொன்ன மாதிரி அந்த கைமா இப்போ நம்ம சாப்பிடும் போது நல்லா தருது ஃப்ளேவரு, டேஸ்ட்டு. ஒவ்வொரு வாய்க்கும் வெஜிடேபிள் கைமா நம்ம வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் உங்களுக்கு புரியாது. செய்து சாப்பிட்டு இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.